அன்பினிய உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினி நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தன பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 23/4/2026 மற்றும் ஒரு வியாழம் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் என்றும் இடம்பெற காத்திருக்கின்றது. முதலில் மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து யோகாசன பயிற்சி, அதனைத் தொடர்ந்து வருகின்றது ஆங்கிலம் கற்போம். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜெயரட்மன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 இராவிஜகோரி அவர்கள், பின்பு நகுலா சிவநாதன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தாமரக்கா வணக்கம், பாருங்கள். உற்சாக வணக்கம் மாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம். ஆனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமோன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று யோவான் 11வது அதிகாரம் இறைவசனம் 40. இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் நம் வாழ்க்கையில் உணராவிட்டாலும் கடவுள் எங்களோடு இருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை செய்கின்றார். நாம் கடவுள் மேல் விசுவாசம் கொண்டிருந்தால் கடவுள் நன்றியுடன் எங்களை பார்ப்பார். நாம் செய்யும் ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு வேலைகளிலும், ஒவ்வொரு செயல்களிலும் இறைவன் எங்களோடு இருக்கின்றார். அதை நான் நம்பிக்கையுடன் விசுவாசிக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு பதிலாக எதையுமே செய்வதில்லை. ஆனா அவரும் அதை எதிர்பார்ப்பதில்லை. இறைவன் நம்மிடம் இருந்து ஒரு நன்றியை மட்டுமே எதிர்பார்க்கின்றார். ஆகவே இந்த நாள் அற்புதமான நாளாக அமைய வேண்டும், அற்புத நாளாக மலர வேண்டும். நாம் இடைவிடாது கடவுளை விசுவசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். மன்னிக்கோ. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரன் 2069 பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திருகவை புனித ஜார்ஜ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை நாம் நன்றியோடு புகழ்ந்து பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றே 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 நன்றே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 44 51 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியதாவது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்ந்தால் ஒழிய
எவனும் என்னிடம் வர இயலாது, நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன். கடவுளிடமிருந்தே அவர்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளுவர் என்று இறைவாக்கு நூல்களில் எழுதி உள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட எவனும் என்னிடம் வருகின்றான். தந்தையை யாரேனும் நேரடியாக கண்டார்கள் என்றல்ல, கடவுளிடமிருந்து வந்தவர் தவிர வேறு ஒருவரும் கண்டதில்லை. அவர் ஒருவரே தந்தையை கண்டுள்ளார். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், விசுவசிப்பவன் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளார். நானே உயிர் தரும் உணவு. பாலைவனத்தில் உங்கள் முன்னோர் மன்னாவை உண்டனர், ஆயினும் இறந்தனர். ஆனால் நான் குறிப்பிடும் உணவை உண்பவன் சாகான். இதற்காகவே இவ்வுணவு வானின்று இறங்கியது. நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். நான் அளிக்கும் உணவு உலகம் உய்வதற்காக பலியாகும் என் தசையே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, கத்தோலிக்க திருச்சபையிலே ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். அவருடைய அடக்க நேரத்திலே அந்த திருப்பலியிலே குருவானவர்கள் தேர்ந்து கொள்ளப்படுகின்ற இந்த வார்த்தை இதாகும்: எவனும் என்னிடம் வர இயலாது, என்னை அனுப்பிய தந்தை இருந்தால் ஒழிய எவனும் என்னிடம் வர இயலாது, நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்பதுதான் அந்த வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை தான் கிறிஸ்தவ வாழ்விலே நம்பிக்கையும் விவேகமும் ஆதி அந்தமுமாக இருந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நமது ஆண்டவராக இயேசு குறிப்பிடும் இந்த வார்த்தை, நான் அளிக்கும் உணவு உலகம் உய்வதற்காக பலியாகும் என் தசையை என்கின்றார். ஆம், இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே குறிப்பிடும் இயேசு, நற்கருணை வாழ்வு தரும் உணவு திரு அவையிடம் விட்டு சென்ற மறைபொருள் ஆகும். தகுந்த தயாரிப்போடு ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று திருப்பலியில் கண்ணுக்கு புலப்படாத இயேசுவை திவ்ய நற்கருணையில் கண்டு அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை நம் உள்ளத்தில் வரவேற்று மகள இன்றைய செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஒரு நாள் புனித அந்தோனியார் தேவ நற்கருணையிலே அந்த திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலே, அந்த நற்கருணையோடு அவர் நடைபயின்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே அங்கு வந்திருந்த சில விசுவாசம் இல்லாத மனிதர்கள், இது ஒரு வெறும் அப்பமாச்சே, இதில் என்ன இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அவர்கள் அவருடன் வாதிட துவங்கினர். அப்போதுதான் அவர், இந்த புதுமையை நீங்கள் காண்பீர்கள், விருப்பமானால் அதை செய்யுங்கள் அப்படி என்று சொல்லி அவர்களிடம் கூறினார். அப்போது அவர்கள் ஒரு கழுதையை கொண்டு வந்து அதற்கு முன்பாக நிப்பாட்டிய நேரத்திலே அந்த கழுதை தன்னுடைய முன்னங்கால்கள் இரண்டையும் வளைத்து மடித்து அந்த இறைவனுக்கு, அந்த திருமகனுக்கு, அந்த தேவன கருணையிலே வீற்றிருந்த அந்த பரம தந்தையின் திருமகனுக்கு ஆராதனை செய்தது. ஆம், அன்பான ஆண்டவரே, அன்பான உறவுகளே, இவைகள் கட்டுக்கதைகள் அல்ல, புனையப்பட்ட புராண கதைகள் அல்ல. இவைகள் உண்மையிலே நடந்த சரித்திர வரலாறான அதாவது திருச்சபையிலே இதில் எடுத்து சொல்லப்படக்கூடிய உன்னதமான பொருள் பொதிந்த கருத்துகளாகும். ஆகவே திவ்ய நற்கருணையில் கண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரை நம் உள்ளத்தில் வரவேற்று மகள இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. மேலும் நற்கருணை ஒற்றுமையின் அடையாளம் என்று 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் திருவழிபாடு என்னும் ஏட்டில் கூறுகிறது. திருமுழுக்கு பெற்ற நாம் தினந்தோறும் திருப்பலியின் வழியாக இறைவன் ஏற்பாடு செய்து வைத்த திருவிருந்தில் பங்கு கொள்ள திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தகுந்த தயாரிப்போடு திவ்ய நற்கருணையை உட்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்ற சினிமா பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள். பல நேரங்களில் நாம் நம் மனச்சாட்சி சொல்லுகிறபடி வாழ்வதில்லை. சில நேரங்களில் மட்டுமே அதற்கு பயந்து வாழ்கின்றோம். இப்படி நம் வாழ்க்கையில் எப்போதுமே நான் நினைக்கிறபடியே வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இயேசு ஒரு மனிதனாக உருவெடுத்து வந்தாரே தவிர அவரில் இருந்து செயல்பட்டது தந்தையாம் கடவுளே. இயேசுதன் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் தனது தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டாரே தவிர தாமாக செயல்படவில்லை. தந்தையின் விருப்பமே என் விருப்பம், என்னிலிருந்து செயல்படுகிறவர் என் தந்தையே என்கின்றார் நற்செய்தியிலே இயேசு.
எனவே என்னை நம்புவோர் நிலைவாழ்வு பெறுவர் என்கின்றார். தன் சதியை உணவாக கொடுக்கின்றேன், அதையும் இந்த உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்று தன் தந்தையின் திருவிழப்படியே இயேசுவும் வாழ்ந்து காட்டினார். நாமும் முறை விருப்பம் என்ன என்பதை விருப்பத்தோடு இறைவனிடமிருந்து பெற்று பிறருக்காக வாழும் தியாக வாழ்வை தேடுவோம். அதுவே நமக்கு நலம் தரும், நன்மை தரும் இந்த உலக பயணமுமாகும். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி என்று எல்லோருக்குமா பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமா உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகம் இருக்கேன். சரி, மிக்க நன்றி சகோதரி. சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் அடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைச்சருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு, தண்டல் தீச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ இலக்கம் சவரி 788 சொல்லிக்கொண்டு, வளமை போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20 - 31 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். நேற்று வரை ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவர் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தார். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டார் என்று அறிந்தார்கள். அவரும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தார். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டுக்கு போனார். அந்நாட்களுக்கு பின்பு அவர் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதர் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ தேவதூதனை கண்டு அவர் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் என்று சொல்லிக்கொண்டு, இயேசுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். ஆமென். நம்மை காக்கும் இயேசு அவர், நமது நிழலாய் என்றும் இருக்கின்றவர். நமது நிழலாய் என்றும் இருக்கின்றவர். அன்பான இயேசுராஜனுக்கு இவனும் கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு தகப்பனே, பிரியாண மார்க்கமா ராஜா, பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்கள் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தாப்பனே, சோத்திரம் ராஜா. அட்டன் ராஜா, உலக ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அதனால அதிபர்களோடும் ராணுவ தலைவர் நீங்கள் பேசுங்க ராஜா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி. தொடர்ந்து கூட வேண்டு வழியெடுத்துக்க ஆசீர்வதி. சோத்திரம் தாப்பனே, சோத்திரம் ராஜா. அட்டின் தகப்பனே, உலக ரீதியில் தகப்பனே, மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழப்பாறுல கொடுங்க ராஜா. நித்திய இழப்பாறுல கொடுங்க. அவர் ஆத்மாவும் சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மாவுக்கு சாந்தியை. குடும்பங்களை ஆட்டி தேற்றி அரவணைங்க ராஜா. ஆட்டி தேற்றி அரவணைங்க. தூதரை அனுப்பி ஆறுதல் படுத்துங்க ராஜா. தேவை அனைத்தையும் சந்திக்க அவர்களை ஆசீர்வதிங்க. சோத்திரம் தாப்பனே. ராஜா, எல்லா குடும்பங்களும் கைட்டிக்கையும் சகலவற்றையும் இரட்டத்தனியாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க சப்பா. அதுக்காக நான் தாப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டிக்கையும் சகலவற்றையும் தினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் அணுவினாடி கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக எடுத்தவன் சொல்லி சப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விட வரன் சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து ராஜினி அல்போன்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணி அவர்களுக்கும் தோமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவுகளை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளாத அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைக்கு இருந்து நாளைக்கு நெருப்பில் எறியப்படும் சிறு பிள்ளைவாறு நன்கு உடுத்தும் வல்ல கடவுள், நன்கு உடுத்தும் வல்ல கடவுள் நமக்கு எத்துணை
நன்மைகள் செய்வார், நன்மைகள் செய்வார். இறைவன் நமது வானக தந்தை, இதையுணர்ந்தாலே குளிந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்துரும். இறைவன் நமது வானக தந்தை. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். நமது உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1986 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார் திருமூலர். உயிர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இயங்குவதற்கும் உணவு அவசியம். நிலை வாழ்வு வாழ எந்த உணவு அவசியம், அது எங்கே தரப்படுகின்றது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டுகின்றது. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என நிலை வாழ்வு தரும் உணவின் முக்கியத்துவத்தை எடுத்தியம்புகின்றார் இயேசு. சமாரிய பெண்ணிடம் கூறியது போல், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகமே இராது என்றவர் பசியும் தாகமும் தராத உணவும் நீரும் தருவதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் பலியாக தந்தார். இயேசுவின் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் ஒரு சிறு கோணல் கூட இருந்ததில்லை. தான் கொலைக்களத்துக்கு இழுத்துச் செல்லப்பட இருக்கின்றோம் என்று தெரிந்திருந்தும் அந்த இரவில் மானிடத்தை அனாதையாக்க கூடாது என்று நினைத்தவர் தனது பிரசன்னத்தை அப்பத்திலும் ரசத்திலும் விட்டு சென்றார். அதோடு அவர் அடங்கி போகவில்லை. மாறாக, உலகம் வாழ என்னை கொடுக்கின்றேன் என்ற வார்த்தைக்கிணங்க கல்வாரி மலைமேல் சிலுவையில் கிழிந்த தசையோடு வடிந்த குருதியோடும் இறந்து நமக்கு வாழ்வு தந்தார். நம் ஆலயங்களில் மையமாக இருப்பது நற்கருணை. இறைமகன் இயேசு இதில் பிரசன்னமாக இருக்கின்றார். திருப்பலி நேரத்தில் தூய ஆவியின் வல்லமையால் அப்பமும் ரசமும் இயேசுவின் திரு உடலும் இரத்தமுமாக மாறுகின்றது. இந்த புனிதமான நற்கருணை பிரசன்னத்தின் ஆற்றலே தம்மை வாழ்வாக்கும் உயிர் என அனுபவித்த புனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நமக்கு ஆறுதலும் ஆற்றலும் வழங்கும் நற்கருணை பிரசன்னத்தில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்று நம்மையே நாம் அலசி பார்ப்போம். இன்று நிலை வாழ்வடைய நாம் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணத்தில் களைப்புறாமல் இருக்க, சோர்வடையாமல் இருக்க, சோதனை வேளையில் மனம் தளராமல் இருக்க இயேசு தரும் உணவே வாழ்வு தரும் உணவு. நாம் வலுவுடன் வாழவும் உடல் நலத்தோடு இருக்கவும் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகி வாழ்வு பெறுகின்றோம். கிறிஸ்து பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார் என்ற அசையாத நம்பிக்கையை எம்முள் வளர்த்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்பதை நம் மனதில் கொண்டு அப்ப வடிவில் மறைந்துள்ள தெய்வம் மகத்துவத்தை என்றுமே ஆராதித்து வணங்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு மறைந்திருக்கின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்தி வாழ்வதே முறையான செயலாகும் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, உலகின் இந்த போராட்டங்கள் ஓய வேண்டும், மக்கள் அமைதியோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமோகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய சோபாலனி சோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். பாமுக பாலனி கலைவாணி மூணவர்களுக்கும் அதிபர் நடா மூணவர்களுக்கும் பாமுகர்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிலையும் குறிக்கொண்டு நான் ஜெர்மன் ஜியானடேசன். எனது ஆக்கம் இன்று 9053. இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஜீசு. எல்லா மனிதர்களும் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதுதான் தந்தையின் திருவிழா. அதற்காகத்தான் தன் மகனையே உலகுக்கு அனுப்புகின்றார்.
அந்த மகனின் மேல் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுகின்றனர். இயேசு தந்தையால் அனுப்பப்பட்டவர். அவர் வழியாகி மனிதர் நிலைவாழ்வை பெற முடியும். அவரது போதனைகள் அரும் செயல்கள் அனைத்தும் தந்தை உலகிற்கு காட்டும் செயல்கள். அவரது பாடுகளும் மரணமும் மனிதர் மீட்புக்கு அவர் என்றும் ஏற்றுக்கொண்டவை. இயேசுவின் வாழ்வு இறப்போடு முறிந்து விடவில்லை. அவர் உயிர்தான் இப்போது தந்தையின் பலப்படுத்தலாக வீற்றிருக்கின்றார் என நாம் நம்ப வேண்டும். தொடக்க திருச்சபையில் திருத்தூர்கள் இதைத்தான் போதித்தார்கள். இயேசுவில் நாம் கொள்ளும் நம்பிக்கை மனத்தளவில் தோன்றி மறையக்கூடாது. அவை செயல்களில் வெளிப்பட வேண்டும். செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்று என்கின்றார் யாக்கோபு என்ற அச்சேஷவர். செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை. இயேசுவின் மீதுள்ள நமது நம்பிக்கை செயல் வடிவம் பெறும்போது நிலை வாழ்வை பெற நம்மை தகுதியுள்ளவர் ஆக்குகின்றோம். சிந்தித்தோம், செயல்படுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆழ்வார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்று மருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். விடியலின் கீதமாய் முழங்குவார், விடுதலை வாழை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். நன்றி, வணக்கம். தாமத கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். ஜான் தேசன், உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அண்டனி அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிட் பிலிப்ஸ் அவர்கள், தியானதேசன் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். தர்ஜினி சன்னையும் வரவேற்றபடி நன்றி. நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். தர்ஜினி 2 நிமிஷம் நீங்கள் பேசுங்க, நான் ஓடி வரேன், கதவு திறக்கணும். ஓகேப்பா. வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் வணக்கம். எல்லோரும் வீடியோ போட்டு நினைஞ்சிருந்தோம். வேகமான பொழுது ஆனால் இன்றைக்கு முழுமையான ஆசனங்கள் பார்க்க போறோம். 5 எண்ணிக்கைகள்னு சொல்லலாம். அப்படி பார்த்து நாளைக்கு எல்லாரும் தயாராகி கொள்ள போறோம். அதுதான் எங்களுடைய வெற்றி விழா. நாளைக்கு 100வது நாள். சிறப்பு. எல்லாரும் தயாரா? எல்லாரும் ஆசனங்களோட நேசன் எழுதி போட்டுட்டார், ஜியாண்டி எழுதி போட்டுட்டார். தமிழ்ரண்டி நீங்க ஒன்றும் அதுல போடுவீங்க. நான் இன்று போடுகிறேன் தர்ஜினி. நான் ஒரு 3 ஆசனம் செய்கிறேன். பரவாயில்லைத்தானே? ஒரு இன்று போட்டு என்னென்ன ஆசனம் செய்ய போறீங்க? உக்கட்டாசனம், விருச்சிகாசனம், கோணாசனம், அது 3. வேற என்னென்ன ஆசனம் உங்களுக்கு தெரியுங்களா? பிரயாசனம். மற்றது கஷ்டமா இருக்குது, எனக்கு ஞாபகம் வரையில. யோசிச்சு பார்த்தேன். அதத்தான் விருச்சிகாசனம். மற்றது கஷ்டமா இருக்கு. தடாசனமும் கஷ்டமா. தடாசனம் நான் தடாசனம் தான் நான் எழுதி விட்டுருக்கேன். எழுதின அந்த போட்ட செய்த ஆசனங்களும் திரும்ப செய்யலாமா? செய்யலாம். ஆமா, இப்ப எல்லாராலையும் எல்லா ஆசனம் செய்ய முடியாதுக்கா செய்யக்கூடிய ஆசனம். நீங்க சொன்னீங்க தானே இந்த 3 நிலை ஆசனங்கள் நீங்க சொல்லி செய்கிறதுன்னு சொல்லி, அதால நான் 2 ஆசனம் எழுதி இருக்கிறேன். நீங்க சொல்ற மிட்ட ஆசனத்தை செய்து பார்ப்போம். நாளைக்கு 6 மணிக்கு எல்லோரையும் அன்போடு அழைத்து நிற்கிறோம். சனிக்கிழமை மாலை UK நேரம் 5 மணிக்கு. 5 மணி
அப்ப எங்களுக்கு தெரியவில்லை நடைபெற்றதான்னு கேட்கக்கூடாது நதியாண்டி. அதனால இப்ப நாங்க சொல்லியிருப்போம் எல்லாரும் வாங்கோ பார்க்கலாம். நினைக்கிறேன் 10 12 பேர் எல்லாரும் தயாராகி இருக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா? எல்லாரும் சரியா வரும். அப்பா அம்மனே கீழோடி மேலோடி கீழோடி கதவு திறக்க வேண்டி வந்தது. அப்போ திறந்துட்டு ஓடி வந்துட்டேன். ஓகே தமிழை முனைஞ்சிட்டேன். எங்களுடைய மற்ற பயிற்சியாளர்களை காணவில்லை. அவனுடைய செல்வி அக்கா வர முடியாது.